In this video, we are going to look about left shift and right shift operator in C. So, left shift, right shift operator, it comes under bitwise operator. In the previous video, we have just discussed about bitwise and or and not. Now, we are going to discuss about the bitwise left shift and right shift operator. So, left shift operator is represented by double lesser than symbol. So, here we will consider an example. They say shift A, left shift A by 1 position. So assume the A value to be 1. So here we will consider the representation of A value in 4 bits, which is 8421. So 1 அப்படிங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எங்கே 1 இருக்கோ அங்கே மட்டும் 1 போடலாம், மற்ற பக்கம் எல்லாம் 0. இதே இப்போ 2 ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணும்? 2 இருக்க நேரம் மட்டும் 1 போடணும், மற்ற எல்லாம் 0. Just goes on. So now our question is, we have to left shift A by 1 position. So ஒரு பொசிஷன் லெஃப்டில் we have to move. ஸோ அப்போ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க எல்லா பிட்ஸையும் ஒரு பொசிஷன் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அப்போ இங்கே இருக்க 0 இங்கே வந்துடும், இங்கே இருக்க 0 இங்கே வரும், 1 இங்கே வந்துடும். இங்கே லாஸ்ட் பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இட் should be usually filled with 0. ஸோ அப்போ இதை கவுண்ட் பண்ணோன்னா 8421 எந்த இடத்துலலாம் 1 இருக்கோ அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே 8க்கு நேராக 0, 4க்கு நேராக 0, 2க்கு நேராக 1 இருக்குது, 1க்கு நேராக 0. ஸோ 2ல் மட்டும்தான் நேராக 1 அப்படின்னு இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 2. தட்ஸ் ஆல். ஸோ இதே கொஷின்ஸ் வந்து மே வேரி. ஃபார் எக்ஸாம்பிள் தே மே சே லெஃப்ட் ஷிஃப்ட் A by 2 பொசிஷன்ஸ். ஸோ அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா 0 0 0 1 இருக்குது. ஸோ அப்போ 2 பொசிஷன் இங்கே வந்து ஒரு பிட்டு தான் நம்ம மூவ் பண்ணோம். இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 2 பிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணோம். அப்போனா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த 2 பிட்டை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து கொண்டு வாங்க. இதை ஃபர்ஸ்ட் பொசிஷன், நெக்ஸ்ட் இதை இந்த பொசிஷன் கொண்டு வரணும். 2 பிட்டை மூவ் பண்ணணுன்னா இந்த 2 பிட்டை நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா இதை 2 பிட் மூவ் பண்ணும், இதை அடுத்த 2 பிட் மூவ் பண்ணும், அந்த மாதிரி மீனிங். ஸோ அப்போ இந்த 0 இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும். ரிமைனிங் பொசிஷன் ஃபில்ட் வித் 0. ஸோ அப்போ இதை இப்போ கவுண்ட் பண்ணோன்னா 8421. அப்போ எங்கே 1 இருக்குது? இந்த 4க்கு நேராக மட்டும்தான் 1 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 4. That's all. So இதே மாதிரி they can give the answer saying left shift A by 1, left shift A by 2, something like that. They can give anything. இந்த A value என்ன வேணாலும் vary ஆகலாம். A can be 10, 8, 4, anything it can be. ஸோ அந்த ஏயோட ரெப்ரசன்டேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு 1ஓட ரெப்ரசன்டேஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுங்கள். 1 பொசிஷன் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பிட் மூவ் பண்ணால் போதும். 2 பொசிஷன்ஸ்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 பிட் மூவ் பண்ணணும். அதே 3 பொசிஷன்ஸ்னால் 3 பிட்ஸ் நம்ம மூவ் பண்ணணும். தட்ஸ் ஆல். Next, right shift could be quite easy when you are understanding the left shift. Right shift is represented by double greater than symbol. So A greater than 3. Assume the value of A value to be 2. அப்போ 8421ல ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா 2க்கு நேராக மட்டும் 1 போடுங்க, மற்ற பக்கம் எல்லாம் 0. ஸோ இது 3 பொசிஷன் மூவ் பண்ணோம் அப்படின்னா ரைட் ஷிஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 பார்க்கலாம். ஸோ 1 பொசிஷன் ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு பிட் மூவ் ஆகணும், அந்த மாதிரி மீனிங். ஸோ அப்போ இங்கே 1 வருது, இங்கே இருக்க 1 இங்கே வருது, இங்கே இருக்க 0, இங்கே இருக்க 0. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன ஃபில் பண்ணணும்னா இட் ஷுட் பி ஃபில்டு வித் 0. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர்னு கேட்டிங்கன்னா இதை கவுண்ட் பண்ணி பாருங்கள். 8421 1க்கு நேராக மட்டும் இருக்குது. ஸோ ஹியர் யூ ஹேவ் ஆன்சர் இஸ் 1. தட்ஸ் ஆல். ஸோ ஏ வேல்யூ 2ஆக இருக்கும்போது நான் ரைட் ஷிஃப்ட் 1 பொசிஷன் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் 1. இதே இப்போ நீங்கள் ரைட் ஷிஃப்ட் 2 பொசிஷன் பண்ணிங்கன்னா the answer could be probably 0. So I will consider A value something to be 4. So 4 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்? 8421. 4 நேர் மட்டும் 1 போடுங்க. இப்போ ரைட் ஷிஃப்ட் பை 2 பொசிஷன்னு கொடுக்குறாங்கன்னா 2 பொசிஷன் போகுது அப்படின்னா இங்கே இருக்கிறது இந்த பொசிஷனுக்கு வந்துடும் 1, அப்புறம் இங்கே இருக்க 0 இங்கே வந்துடும். ரிமைனிங் பொசிஷன்ஸ் 0. இப்போ ஆன்சர் 1. ஸோ assume the A value to be something like
6 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிங்கன்னா 8 4 2 1ல் ரெப்ரசன்ட் பண்ணால் இந்த 4 + 2 6 ஆன்சர். அப்போ இங்கே மட்டும் 1 போட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாம் 0. ரைட் ஷிஃப்ட் பை 1 பொசிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இது இங்கே வரும், இது இங்கே வரும், இந்த பிட் இங்கே வரும். ஸோ அப்போ 0 இங்கே வந்துடுச்சு, 1 இங்கே வருது, இந்த 1 இங்கே வருது, இங்கே இருக்கிறது 0ன்னு பண்ணணும். ஸோ அப்போ இதை கவுண்ட் பண்ணோன்னா 8 4 2 1. ஸோ 2 + 3 3. இதோட ஆன்சர் 3. தட்ஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் எழுதிட்டு அதிலிருந்து என்ன ஷிஃப்ட் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ 1 பிட்னா 1 பொசிஷன், 2 பிட்னா 2 பொசிஷன். ஜஸ்ட் ஹேஸ் டு கோ ஆன். தேங்க்யூ.